ஹாய்ங்க, இன்னைக்கு நம்மளோட டூ ஸ்டேட் சேனலுக்கு ஒரு புது டிஷ் காட்ட போறேன். அது ஸ்பெஷல் ஆந்திரா டிஷ் காட்ட போறேன். சூப்பரான ஒரு இடத்த கூட்டிட்டு போறோம். உங்களை எல்லாரும் வாங்க என் கூட பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? நான் சொன்ன வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து யார் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சின்ன மாமியார் வீடு. என் வீட்டுக்காரோட பெரியப்பா வீடு இது. ஸோ அவங்க எவ்வளவு அழகா வீடு வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்க எல்லாருமே வந்து இந்த கலர் பெயிண்ட் போடுவாங்க. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். என் மாமனார் டிவி பார்த்துட்டு இருக்காரு. மாமையா ஹாய் சப்பன் மாமி. அவங்க வந்து எங்க வீட்டுக்காரோட பெரியப்பா, ரெண்டாவது பெரியப்பா வீடு வந்து அந்த பக்கம் இருக்குது. முக்கியமான ஆளை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா 3 மாமியார்ல ரொம்ப ஸ்பீடான மாமியார். நம்மளோட டூ ஸ்டேட் சேனலுக்கு பிரத்யேகமா ஒரு டிஷ் பண்றாங்க. வாங்க காட்டுறேன். இவங்க தான் வந்து என்னோட சின்ன மாமியார். அத்தையா என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ண. ஹாய் சப்பு. ஹாய். இவங்க தான் வந்து ரெண்டாவது மாமியார். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மாமியார். எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க நமக்கு. அதனால வந்து இன்னைக்கு வந்து நாங்க ஒரு டிஷ் வந்து கேட்டிருக்கோம். ஆந்திராவோட ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். பேரு வந்து சுஜாதா. இவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட். இங்க பாருங்க, கேரட்டே பாருங்க, சரக்குன்னு இருப்பாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அவங்க பண்ண போற டிஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆந்திரால நந்தியாலான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்டோட ரொம்ப ஃபேமஸான டிஃபன் இது ஆக்சுவலா. ஸோ அதை நான் கேட்டிருந்தேன், எனக்கு பண்ணி கொடுங்க அத்தையான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நான் நிறைய பேசிட்டேன். இப்போ அவங்க தெலுங்குல தான் பேசுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். அவங்கள பேச வைப்போம் நம்ம. అత్తయ్య ఏం డిష్ ఈరోజు ఏం చేయబోతున్నారు? ఉగ్గాని. ఉగ్గాని 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 అంటే మనమరాలు. ஐயா நான் உட்காந்து மரமராது அப்படின்னா வந்து பொரியல பண்ண போறாங்க. நம்ம ஊர்ல இருந்து பொரிக்கல போலியா. சோ அந்த பொரியல வந்து ஒரு டிஃபன் ஐட்டம் அது. எனக்கு உண்மையிலே புதுசா இருந்ததுங்க. இங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே புதுசா இருந்தது. அதை தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். சூப்பரா இருக்குங்க. அதுக்கு ஒரு சைட் டிஷ் வேற பண்ணுவாங்க. அது ఏంటయ్యా? ఉగ్గాని ఇంకా బజ్జీలు మిరపకాయ బజ్జీలు గుంటూరు బజ్జీ. గుంటూరు బజ్జీలు హైలైట్ అత్తయ్య. ஆக்சுவலா பேரு அந்த இப்ப நம்ம ஊர்ல பஜ்ஜினா வந்து பஜ்ஜி மிளகாய் இவ்வளவு பெருசு இருக்குல்ல. இங்க அப்பெல்லாம் கிடையாதுங்க. பச்சை மிளகாயில இந்த மிளகாய வந்துட்டு இப்படி கீறிட்டு அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணுவாங்க. ஸ்டஃப் பண்ணி தான் பஜ்ஜி போடுவாங்க இன்னைக்கு. ஆனா அது டைம் இல்ல நமக்கு பண்றதுக்கு. இன்னொரு நாள் அதை நான் காட்டுறேன். ஆக்சுவலா வந்துட்டு எங்க அத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேனா இன்னொரு விஷயத்த சொல்றேன். வாங்க, இந்த ஸ்டவ் வெளியே கிட்ட வந்து பாருங்க. டன்டடன். இந்த மாதிரி ஒரு ஸ்டவ் நான் பார்த்தது இல்லைங்க நிஜமாவே. ఎన్ని సంవత్సరాలు అత్తయ్య అది? గట్టిగా చెప్పత్తయ్య. 30 సంవత్సరాలు. 30 வருஷங்க இந்த ஸ்டவோட ஹிஸ்டரி. அப்பயே பாருங்க. இது என்ன பித்தளையாப்பா? அயனு இரும்புல. ஸ்டவ்னு வந்த காலத்துல வாங்கின ஸ்டவ். ஆமா, அப்ப பாத்துக்கோங்க. அப்பெல்லாம் இப்பெல்லாம் கிளாஸ்ல வந்துச்சு இல்லையா ஸ்டவ். அப்ப பாருங்க இரும்புல ஸ்டவ். அப்பத்துல இருந்து கட்டி பாதுகாக்குறாங்க. இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் இது அப்படியே தான் வச்சிருப்பாங்க. ఏనత్తయ్య ఇంకా 50 సంవత్సరాలు అయితే కూడా అలాగే ఉంటది కదా. బరు நான் பாட்டுக்கு பேசிட்டு தான் இருக்கேன். நான் பேசிட்டே இருக்கேன்ல. அவன் பாருங்க வேலை போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு வேலை. இதுக்கு என்ன ఏమేమి కావాలి అత్తయ్య? క్యారెట్, బంగాళదుంప, ఉర్లకలంగు, ఉల్లిపాయలు, టమాటాలు, క్యారెట్, ఉర్లకలంగు, పచ్చ మిరపకాయ, వెంగాయం, తకాలి. ఆయనకు తెలియటేంది, మా సబ్స్క్రైబర్స్ తెలియాలి కదా, మా ఊరు వాళ్ళకి తెలియాలి కదా. నువ్వు తమిళనాడులో కూడా తెలుసు. அப்படிதானங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இதை நீங்க பாக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லத்தே చెప్పతే సబ్స్క్రైబ్ చేయండి. ముందు వణకం చెప్పతే ముందు పెట్టక వణకం வணக்கம் வணக்கம் நமஸ்காரம். நமஸ்காரம் வணக்கம். வணக்கம் అంటే நமஸ்காரம். అది தமிழ்ல. நம்ம ஊரு கும்பகோணம் இல்லையா. நான் வந்து கல்யாணம் ஆகி இங்க வந்தப்போ நான் எங்க ஊரு கும்பகோணங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து இவங்க தான் எங்க தாலி பிரிச்சு கட்ட வந்தாங்க. காது வந்தாங்க அத்தையா. கும்பகோணம் அந்த கும்பகோணங்கிற பதம் வந்து அவங்க கும்பகோளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு மறக்க முடியாத மெமரிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பொரி மரமராலு சதத்தையா. இது வந்து எல்லார் வீட்லயும் ஸ்டாக் இருக்குங்க. இது வந்து நம்ம வந்து இந்த ஆயுத பூஜை அந்த மாதிரி டைம் தான் நம்ம இதை பார்ப்போம். அப்பெல்லாம் கிடையாது. எல்லார் வீட்லயும் இது வந்து ஸ்டாக் வச்சிருப்பாங்க. கழுவிடணும், நல்லா ஃபுல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்றதுலேயே வந்து அது ஊறிடும். நான்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு குண்டால பாத்திரத்தில் போட்டு ஊற வைப்பேன். இவங்க டைரக்டா வாஷ் பண்ணிடுறாங்க.
செப்பத்தையா சரி சீராளா இவங்க வந்து இந்த ஊர் மருமகள் என்ன மாதிரி இவங்க வந்து ஒரு மருமகள் அந்த கதை నువ్వు కూడా கோடல் நேரும் கோடல் நீக்கு கோடல் నువ్వు మీ அத்தை கோடல் இங்க வந்து அத்தை வந்து மாமி அத்தை அப்படிலாம் கிடையாது அத்தையா மரியாதை கூப்பிடணும் அத்தைய காரு சுஜாதா அத்தைய காரு அப்படிதான் நம்ம ஊர்ல இருந்து மாமி அப்படி சொல்லுவாங்க இங்க அப்படி கிடையாது மாமையா அத்தையா இப்ப நம்ம ஊர்ல மாறிட்டாங்க அதுக்கு முன்னால அத்தைன்னு கூப்பிட்டாங்கதான் மாமி அப்படின்னு மாறிட்டாங்க இங்க வந்து மாறலங்க அப்படியே வச்சிருக்காங்க அந்த பழசு எப்படி கூப்பிடுவாங்களோ அதே மாதிரியே 30 வருஷம் ஸ்டவ் பத்த வச்சுட்டாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் இது நீங்க காலைல டக்கு அப்படின்னு செஞ்சுட்டு போயிடலாம் இதுக்கு என்னென்னங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க இப்ப டக்கு டக்குன்னு செஞ்சிருவாங்க ரொம்ப டைம்லாம் எடுக்க மாட்டாங்க 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிருவாங்க அவங்க అంతే కదా అత్తయ్య 10 నిమిషాల్లో అయిపోతుంది అంతే చపాతీయా తిని టమాటాలు ఉల్లిపాయలు టమాటాలు పచ్చిమిరపకాయలు బంగాళదుంపలు క్యారెట్లు కారం అంటే காரம் చెన్నపప్పు இந்த பொடி வந்து சொல்லணுங்க இது வந்து இன்னொரு வீடியோல நான் காட்டுறேன் இது ஆக்சுவலா வந்து இந்த பொடி வந்து ஸ்பெஷல் பொடி இந்த உக்காணி செய்யறதுக்கான பொடி எண்ணெய் ஊத்தியாச்சு அதான அத்தையா நூனை போசாரு ఎండుమిరపకాయలు కాంచ మిளగా కాంచ మిளగా చెప్పత్తయ్యా అంటే ఎండుమిరపకాయలు ఎండుమిరపకాయలు ఇంకా తాలింపు గింజలు ఇది వేసి అది వేస్తారా ఓ నాగలా வந்து కడుగు పోட்டுడు అది మేమేం చేస్తామంటే అది వేసిన తర్వాత అది కరివేపాకు ఇది వేయత్తయ్య வெங்காயம் போட்டாச்சு அடுத்து நெக்ஸ்ட் டமாட்டாலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து கேட்டுட்டு போனா இது எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா அவங்க அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் வாங்கிட்டு வந்தாங்களாமா ஏன்னா இங்க நெக்ஸ்ட் இதைதாங்க சொல்ல வந்தேன் நானு நான் இததான் சொல்ல வந்தேன் எங்க அத்தையா வந்து கேப்பே விடாம சமைச்சிட்டு இருக்காங்க இரு நான் எல்லாம் போட்டுறேன் அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கணும் அதுக்காக வந்து உப்பு போட்டு அவங்க வதக்குறாங்க பசுப்பு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் இவண்ணி நூனலே ஆகால எல்லாம் எண்ணெயிலே வதங்கணுங்க எண்ணெயிலே நல்லா வதங்கினாதான் அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஓ இதெல்லாம் ஓகே அதாவது இவங்க காயெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வெங்காயம் போட்டுட்டு தக்காளியை போட்டுருவோம் இங்க அப்படி கிடையாது காயெல்லாம் போட்டுட்டு தக்காளி போடுறாங்க எனக்கே புதுசா இருக்கு நிஜமா அப்ப நான் இவ்வளவு நாள் உட்காந்து தப்பா பண்ணிட்டு இருக்கேன் காரம் பயங்கரமா நெடி ஏறுது இதுதான் குண்டூர் காரம்னு சொல்லுவாங்க நிக்கம்ல நெடி ஏறுது பயங்கரமா అంతే కదా గుంటూరు కారమన్నా బాగా ఇంకా ఏమేమి చెప్పదు ఉప్మా అంటే పెసరట్టు వేసుకొని உப்புமா பச்சை பயிரை ஊற வச்சு அதுல தோசை போடுவாங்க அந்த தோசையில உப்புமா போடுவாங்க அது வந்து பெசர் உப்புமா பெசரட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் புளிகார தோசை சுடுவாங்க புளிகாரனா లెమన్ సాతத்தை செஞ்சு அதை வந்து தோசையில போடுவாங்க ఇంకా ఏమేమి వంటలు వస్తుంది அதெல்லாம் சும்மா అలా మగరం இவங்க வந்து ஒரு பேசிக்ல ஒரு டெய்லர் అంతే కదా ఇంకా ఆగాల ఇంకా చాలాసేపా ஃபைனலி நம்ம வந்து பொரிய போட போறோம் இது பேர் வந்து மரமராலு இந்த டிஷ் பேர் வந்து உக்காணி అంతే కదా இது பேர் பொரி தமிழ்ல சொல்லத்தையா செப்பு பொரி 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 வச்சு கொடுத்துருக்கேன் எங்க அத்தைய நாள் ஆக்சுவலா இங்க வந்து ஒரு டிஷ்ஷுக்கும் ஒரு ஸ்பெஷல் மசாலா வச்சிருப்பாங்க இந்த மசாலாவை நான் சொல்றேன் நான் இது வரைக்கும் இந்த மசாலா கரெக்டா பண்ணல நானு இதுல என்னென்னலாம் ஆட் ஆகும்னா காஞ்ச தேங்காய் கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க கொப்பரை தேங்காய் பொட்டுக்கடலை பூண்டு இது 3 காரம் கொஞ்சம் காரம் மிளகாத்தூள் கொஞ்சம் இந்த 4 ஐட்டத்தை போட்டு மிக்சியில வந்து அரைச்சு வச்சுப்பாங்க இதை
ஸ்பெஷல் காரம். இது வந்து ஸ்பெஷல் பொடி. இதுதான் வந்து இந்த మిరగాయలు మాడి వేయించి శనగపొడి ధనియాలు జీలకర్ర కరివేపాకు పచ్చనపప్పు ఏం వేసి బాగా దంచటమే దంచటం మిక్సీ పెట్టుకోవటం. మీరు అప్పట్లో దంచడం ఇప్పుడు మిక్సీ அவங்க எல்லாம் அந்த காலத்துல இடிச்சுதான் இந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணதாமா. முடிஞ்சிருச்சுங்க. நான் பேசிட்டு இருக்கிற கேப்ல டிஷ்ஷே முடிஞ்சிருச்சுங்க. வெல்டன் செய்யத்தே. வெல்டன் 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 வெல்டன். எஸ். இந்த பொடியை பத்தி சொல்றதுக்கு எங்க அத்தைக்காரி என்ன விடவே இல்லை. நான் சொல்லிடுறேன். மெயின் டிஷ் முடிச்சுட்டு சைட் டிஷ்க்கு போயிட்டாங்க. இதை பத்தி லாஸ்டா சொல்றேன். இதுக்கு வந்து சைட் டிஷ் இருக்குங்க. இது ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் நினைச்சாங்க. இதுக்கு டிஃபன். இதுக்கு ஒரு சைட் டிஷ் இருக்கு. இப்ப அதுதான் மெயின் பிக்சரே. வாங்க. அவங்க எனக்கு ஏப்ப விடல. டக்கு டக்கு டக்கு. நாங்கெல்லாம் வந்து மாவு கரைச்சி வச்சுட்டு நிதானமா அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றுவோம் வடை சட்டியில். இவங்க அப்படி இல்லை. மாவெல்லாம் வடை சட்டியை போட்டு மாவு கரைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்னு பாருங்க. நாங்கள் நிற்கிறது இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். உப்பு. இது வந்து கடலை மாவு. நாங்கள் மேவும் பஜ்ஜி மிக்ஸில் ஜாஸ்தான் பஜ்ஜத்தையா. దీనికి మిక్సీ సపరేట్ గా అమ్ముతున్నారు. நீ எல்லாம் నాకు రాలేదు అత్తయ్య. ஃபாஸ்ட்டுங்க. நான்லாம் வந்து மிக்சர்ல செஞ்சுதான் எனக்கு பழக்கம். இந்த மாதிரி ரா கிளம்ப எண்ணெயை ஊத்திக்கிட்டு மாவு கரைக்கிறதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. அவர் என்னை திட்டுகிறார். இது இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. சொத்தாலே இப்படி நான்லாம் வந்து நிஜமாவே வாஷிங் மிஷின்ல தாங்க திருப்பி துவைக்கிறேன். கையால துவைக்கல. நானும் துவைச்சதா இல்லைன்னா சொல்ல துவைச்சதான். இந்த படாபட் சுஜாதா வந்து இப்பவும் கையால தான் துவைக்கிறாங்களாமா. என் வீட்டுக்கு அதை பர்டிகுலரா சொல்ல சொன்ன நான் சொல்லிட்டேன். இவங்களுக்கு வந்து பிடிக்காதம்மா மிஷின்ல துவைச்சா. அந்தேக்கா நச்சது. அவங்க மரும போடுறேன்னு சொன்னாலும் அவங்க ஒத்துக்கலையா. கையாலேயே துவைச்ச பழக்கம். என்னின்ட்டுக்கு லெக்ஸ்ட் பொதுனா அம்மா 4 மணிக்கு எந்திரிக்கிறாளுங்க டெய்லி. రోజు ఎందుకు దేనికి 4 గంటలకు లేచి నేను చేసి పని కటింగ్ ఉంటే చేసుకుంటా. టైలర్ పని. పచ్చ మిளகாయல బజ్జి போடுறாங்க. గుంటూరు పచ్చ మిளகாయல టెస్టింగ్ అసలు ఎంత ఫాస్ట్ అదే. నువ్వు இப்ப இதுல காரெல்லாம் இதுல காரமே ஐயக்கறல. అదేలే. ஆஹா நீ அதை அடகல. நான் என்ன கேக்குறேன்னா எங்க ஊர்ல காரெல்லாம் போட்டு பச்சு சுடுவோம். இங்க உள்ளே மிளகாய காரமா இருக்கும் போது என்ன எதுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் காரம்? இங்க இப்படிதாங்க இருக்கும் பச்சை மிளகாம. இன்னும் எண்ணெய் காயில ஆனா அவங்க மிக்ஸ் பண்ணிட்டாங்க சூப்பரா. 4 மணிக்கு எந்திரிப்பாங்களாமா. அவங்க வந்து டெய்லருங்க அதெல்லாம் அந்த கட்டிங் ஒர்க் இதெல்லாம் பண்ணிடுவாங்களாம். இப்பன்னு இல்லை, எப்போதுமே 4 மணிக்கு எந்திரிக்கிறாள் இவங்க. 2 மருமக இவங்களுக்கு. 2 பையன் 1 பொண்ணு. இதற்கு கொடுக்கல ஒரு கூத்துரு. எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. எல்லாருக்கிட்டும் பேரம் பேசி இருக்காங்க. எல்லாரும் அவங்க ஜாபால எல்லாம் தனித்தனியா இருக்காங்க. இவங்களும் எங்க மாமனார் மட்டும் தான் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க என்ன 4 மணிக்கு இருந்து அந்த பழக்கம் அப்படியே இருக்கு இவங்களுக்கு. అంతే కత్తయ్య. నువ్వు నన్ను చూడలేదు ఏంది? గాజులు తక్కువ ఉంది. గాజులు వేయలేదు. இந்த வீட்டுக்கு நான் வந்தேன்னா இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. என்னன்னா வளையல் நான் எப்போதுமே 1 2 தான் போட்டு வருவேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடகடன்னு கூட்டு போய் பீரோல இருக்கிற வளையல் எடுத்து வந்து மாட்டிடுவாங்க. ஏன்னா இவங்க சைஸ் சைஸ் 1. அததான் இப்ப நான் கேட்டேன், ஏன் இவ்வளவு நேரம் நீங்க பாக்கல அப்படின்னு. சொல்லு. அப்ப காய்ச்சல் இவனாக்கு இவங்க கைய பாத்தீங்களா? நீ வந்து கல கலன்னு இருக்கும். நான் என்ன கையை பாருங்க. இன்னும் என்ன காயிலங்க. ஆனா அந்த மனுஷன் மாவை கரைச்சு ரெடியா அது இவர் ஹைலைட் பண்றாரு அவங்க ஊரை. குண்டூரை வந்து ஹைலைட் பண்றாரு. உண்மையான மிளகா பஜ்ஜி அப்படின்னு. நிஜமா உண்மை அதுதான். நான் வந்து இவ்வளோ பெரிய மிளகா போட்டுதான் பஜ்ஜி சாப்பிட்டுருக்கேன் மெரினா பீச்ல இருந்து எங்கேயா இருந்தாலும். ஆனா இந்த பச்சை மிளகாய் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்ணில் தண்ணி தாரையா ஊத்துச்சு. இப்ப பழகிருச்சு இந்த காரத்துக்கு. யாராவது எங்க ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா இந்த ஒரு பஜ்ஜி கொடுத்தா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. டிஷ் செஞ்சு பலாப்பட்டத்தை எடுத்து நடக்கிறதுக்குள்ள பாத்திரம் நடந்தா எப்படிங்க? நான் கொஞ்சம் பொறுமையா தான் நடக்கணும்.
இது வந்து எங்க மாமையாக்கு. இப்படிதான் வைக்கணும். அந்த உக்கானி, அது மேல 2 பஜ்ஜி, 1 ஸ்பூனு. பண்ணக்கூடாது. தூக்கி போடு. ஸ்பூன் பட்டாத்தையா? ஏய், இதுதான் வந்து ஸ்பெஷல். பாருங்க கலரை பாருங்க, அந்த கலர் எப்படி இருக்குன்னு. அங்க பாருங்க மாத்திரை எவ்வளவு மாத்திரை போடுற மனுஷன் டப்பு டப்புன்னு உள்ள தள்ளிட்டு இருக்காரு. வாடுங்க படத்தாலே. ஆந்திராவோட ஸ்பெஷல் டிஷ் உக்கானி. இதுதான் நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஷோ பண்றதுக்காக வந்தேன். உக்கானி பஜ்ஜி நான் சாப்பிட்டு சொல்றேன். பாசத்துல பஜ்ஜி தந்துட்டே இருக்காங்க. அல்டிமேட்டுங்க. Ini iట్లా ఉందని చెప్పు. వీడియోలో చూస్తుంటాను అప్పుడప్పుడు. అదే எனக்கு கொஞ்சம் காரம் தான், பட் ஆனா நான் சாப்பிடுறேன். எனக்கு பழகிருச்சு. 2 இது அளவா வந்து மாவைய முடிச்சிட்டாரு, ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. நம்ம வந்து பச்சை மிளகாய் எல்லாம் மாதிரி ஓரம் கட்டுவோமா நம்ம ஊர்ல. இங்க வந்து அப்படி கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த பச்சை மிளகாய் காம்பு மட்டும்தான் தனியா தெரியும். இந்த தட்டெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சட்டி காலி, பச்சி காலி, உக்கானி காலி. நான் தான் லாஸ்ட். எல்லாரும் முடிச்சுட்டாங்க கடை. ஃபைனல் டச் சட்டி. அவங்க முடிச்சுட்டு எல்லாரும் ஏற்றுட்டாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபைனலா வந்து உக்கானி செஞ்சு சாப்பிட்டு காமிச்சிட்டோம் நாங்க. ஆந்திரால நந்தியாலாங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஃபேமஸ் டிஃபன் இது ஆக்சுவலா, உக்கானி அண்ட் பஜ்ஜி. அதை நமக்கு செஞ்சு கொடுத்தது வந்து என்னோட சுஜாதா அத்தையா, சின்ன மாமியார் இவங்க. நான் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க எல்லாருக்கும் நான் காத்திருக்கேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நம்ம சொல்லிடுவோம். நீங்க எல்லாரும் வந்து இதை பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து ஆந்திராவில் இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மறக்காம நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.